உஷ்ணம், சூரியனாலே உஷ்ணம். உஷ்ண கிரகம் இருக்கும்போது ஒரு புது வீடு பால் காய்ச்ச மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? இது நம்ம சீமந்தம் பண்ண மாட்டாங்க, நல்ல விஷயம் எதையுமே பண்ண மாட்டாங்க. அவங்க எழுதி கொடுத்துருவாங்க ஜாதகம் பார்த்து கரிநாளே இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துருவாங்க. அது காதாலதான் இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம். கேலண்டர்லயே உங்களுக்கு இருக்கும் கரிநாள்னு. உங்களுக்கு எக்ஸாம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தை மாதம் பொங்கல் வருது பாத்தீங்களா? தை எப்பயுமே பாத்தீங்கன்னா பொங்கல் வரக்கூடியனால கரிநாளா தான் இருக்கும். கரிநாள் போட்டிருக்கோம் கேலண்டர்ல, கரிநாள் தான் போட்டிருக்கோம். இதுதான் வந்து தை 1, 2ஆம் தேதி 3ஆம் தேதி நாள்லாம் கரிநாள் தான் இருக்கும். இந்த நாட்கள்ல நம்ம சுப காரியங்கள் செய்யக்கூடாது, செய்யாம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கடன் அடைக்கலாம். கடன் அடைக்கலாம். சூப்பர். கடன் அடைக்கலாம். கரிநாள்ல நோய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்க புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா செய்யாதீங்க. ஆல்ரெடி மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, வேற டாக்டர் மாத்தி வேற மெடிசன் சாப்பிட்றீங்கன்னா பண்ணலாம். பட் புதுசா டெஸ்ட் பண்ண போறீங்க, நோய்க்கான டெஸ்ட் பண்ண போறீங்க, ஸ்கேன் பண்ண போறீங்க, மெடிசன் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா பண்ணாதீங்க. ஆரம்பம் விஷயம் வேண்டாம். அன்னைக்கு கண்டினியூட்டி பண்றதா இருந்தா பண்ணலாம். சோ அந்த தவறான விஷயங்கள் அப்படியே போயிடும். இப்ப கடன் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களால கடனே தீர்க்கல, வாங்கினா வாங்கிக்கிட்டே இருக்கும், இதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்க அந்த கரிநாள் அன்னைக்கு போய் அந்த கடன் அடைச்சு அந்த கடன் அடைச்சிடலாம். சூப்பர்.